இது வந்து எதுல வந்திருக்குன்னா ஜட்ஜோட ரிப்போர்ட்ல வந்துருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ரிப்போர்ட் 24th ஒன்று கொடுக்குறாங்க. இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. இவங்க எங்கேயுமே இப்போ பராசக்தி படத்துக்காவது என்ன பண்றாங்க, ரிவ்யூ கமிட்டிக்கு போறாங்க. எஸ் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்க ரிவ்யூ கமிட்டி போடுங்க, இதில் மாத்துங்கன்னு டேரக்டர் ஒத்துக்காம போயிட்டு 8ஆம் தேதி சொல்லி 8ஆம் தேதி ரிவ்யூ கமிட்டி போட சொல்லி 9ஆம் தேதி போட்டு மார்னிங்கே இவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போக சொல்லி 9ஆம் தேதி போட்டு மத்தியானமே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பர்மிஷன் சென்சார் போர்டில். இப்போ இவங்களுக்கு வரும் ஜனநாயகனுக்கு. ஜனநாயகன்ல என்ன கேஸ் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன 27 கட்டு அக்செப்டட் சரிங்களா. அது போக மொத்தம் 27 மாடிஃபிகேஷன்ஸ். அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் ஓவர் 50 பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் லைன்ஸ் டார்கெட்டிங் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஷுட் பி மியூட்டட். பீப் போடணும். அடுத்தது எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ் டு த லேட் எம்ஜி ராமச்சந்திரன் யூஸ் டு டிரா பொலிட்டிக்கல் parallels டு விஜய் கேரக்டர் வேர் ஆர்டர் டு பி ரிமூவ்டு. ஏதோ அது பாட்டு ஏதோ வருது, நான் ஆணையிட்டால்னு ஒரு சாங் பாடுறாராம், ஹமிங் பண்ணிட்டே போறாராம், அதை தூக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது several glorifying action sequence including stabbing, gunfire and blast were blocked out or shortened. ஒன்னு ட்ரிம் பண்ணி கட் பண்ணு, இல்லனா தூக்கு. அடுத்தது the board flagged scenes for allied religious hurt and objectionable portrayal of the armed forces. இதையும் சொல்லிட்டாங்க, இதையும் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து despite the makers agreeing to all the 27 cuts, the CBSE chairperson invoked the rule 24 on January 5 referring to the film னு சொல்லி தனியா கொடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் தான் கட்ஸ். அவங்க கொடுத்த 27 கட்டோட இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் the suggested cuts were expressly marked by the resubmission. The second responded had by the communication dated 29/12/2025 informed the petitioner that the modification have been verified. The modification have been verified. அதாவது நீங்க கொடுத்த கட்டை இவங்க ஓகே பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்க, 24ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க. இவங்க 29ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க ஸ்டேட்டிங் தட் இதுதான் இந்த 29 அன்னைக்கு verified that the petitioner would be guaranteed the petition modified and the petitioner would be guaranteed UA 16+ certification. In the light of the above communication, the petitioner attempted to proceed with the final stage of the certification process. அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல வந்துச்சு, நீங்க வேலையை பார்க்க போலாம் அப்படின்றது இதோட அர்த்தம். நீங்க கொடுத்துட்டீங்க 29th. இப்போ 29th சர்டிஃபிகேட் வரல, 5th போயிட்டு ஏன் கொடுக்கலன்னு கேட்டா வந்துரும் சொல்லிட்டு 5th நீங்க என்னங்க 9th ரிலீஸ் 5th கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரெவ்யூ பெட்டிஷன் கமிஷன் போறோம்ன்றாங்க. எதுக்கு நீங்க போறீங்க? இப்போ கோர்ட்ல என்ன கேட்கறாங்க, நீதிபதி ஆஷா அவர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, நீ யூஏ சர்டிஃபைடு பண்ணிட்டேன்னா உன்னோட ப்ராசஸ் ஓவர். இதுக்கப்புறம் நீ ப்ராசஸிங்ல நீ போயிட்டு ரீசப்மிஷனோ இல்ல ரீ கமிட்டிக்கு போறதுக்கான தலைவருக்கே கிடையாது, அந்த சென்சார் போர்டு தலைவருக்கே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஓவர், லீகலா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ அப்பீல் நீயே போக முடியாது. ஒரு கோர்ட்ல இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்த ஜட்ஜு கிட்ட வாதியோ பிரதிவாதியோ அவங்க தான் வந்து அப்பீல் போகணும். ஜட்ஜே அப்பீல் போக முடியுமா? இப்ப நான் இருக்கேங்க ஜட்ஜு, நீங்க என்கிட்ட வரீங்க, நான் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன். ஏன் ஜட்ஜ்மெண்ட்லயே நான் திருப்பி வந்து நான் வந்து இல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, நான் சுப்ரீம் கோர்ட் போற நான் போக முடியுமா? எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க தான் போலாம், எனக்கு இது இல்லைன்னு. அப்போ நாங்க ஒத்துக்கிட்டோம், 27 கட்டை ஏத்துக்கிட்டோம், நீங்க சொன்ன 50 மியூட்டா பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணி கரெக்ஷன் பண்ணி 22 நீங்க கொடுக்குறீங்க, 19 பார்த்து 22 கொடுக்குறீங்க, 24ஆம் தேதி நாங்க சப்மிஷன் போட்டாச்சு, அதுக்கப்புறம் 29 என் கையில கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஓவர்னு சொல்லிட்டீங்க படத்துக்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு திருப்பி இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது என்ன காட்டுது, எங்கேருந்தோ ஒரு அழுத்தம். இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பேர் கொண்ட டீம்ல இது வரைக்கும் யார் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லல.